أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم أشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கை சார்ந்த, ஈமான் சார்ந்த விஷயங்களை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. நிச்சயமாக ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக அவன் ஈமான் கொள்வது அவன் மீது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கம் எந்தெந்த விஷயங்களில் ஈமான் கொள்ள சொல்லி இருக்கின்றது? 6 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றது. அந்த 6 விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கண்டிப்பாக அது ஈமான் கொள்வது அவன் மீது அவசியமாக இருக்கின்றது. அதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்துவிட்டது என்று சொன்னால் அவனிடத்தில் அந்த ஈமானிலே குறைபாடு இருக்கின்றது. அவனுடைய ஈமான் பரிபூர்ணமானதாக ஆகாது. அவனுடைய ஈமான் குறைபாடுள்ள ஈமானாக மாறிவிடக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒருவன் சரியான முறையிலே ஈமான் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி ஈமான் கொள்ள சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே ஈமான் கொண்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அந்த ஈமான் பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஈமானின் மூலமாக அந்த முஸ்லிம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெற்றுக் கொள்கின்றான் என்பதை குறித்துதான் இன்றைய ஜுமாவின் வாயிலாக நாம் தெரிவிக்கின்றோம். அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்று சொன்னால் தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வனுத்துக்கும் பில் லிசான், நாவால் மொழிய வேண்டும். வஅமலும் பில் ஜவாரிஹ், உடலால் அமல் செய்ய வேண்டும் என்பதுதான் ஈமானுக்கு வரைவிலக்கணமாக இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை நாம் எல்லாம் மொழிந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை நாவால் மட்டும் மொழிந்தால் போதுமானது கிடையாது. நம்முடைய உள்ளத்தாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை நம்முடைய உள்ளத்தாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அமல்களிலும் அதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்முடைய எல்லா வகையான இபாதத்துக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அது இணை வைப்பாக மாறிவிடும். அந்த இணை வைப்புக்கு போகாமல் ஈமான் கொண்டவர்களாக, ஈமானிலே முழுமை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஈமான் நமக்கு பல்வேறு வகையான விஷயங்களை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈமான் நமக்கு எதை பெற்றுத் தரும் என்றால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லா வகையான இன்பங்களையும் பெற்றுத்தரும். அதையெல்லாம் விட நாளை மறுமையிலே மிகவும் மகிழ்ச்சியான, இன்பமான, நிம்மதியான வாழ்க்கை நமக்கு ஈமான் பெற்றுத் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த ஈமானின் மூலமாக எதுவெல்லாம் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த ஈமானுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஈமான் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடியவர்களாக மாற முடியும். அதனால் இந்த ஈமான் நமக்கு எதையெல்லாம் கற்றுத் தருகின்றது, இந்த ஈமானின் மூலமாக நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தால், இந்த ஈமானின் மூலமாக முதலாவதாக நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினி தஈஃப். பலவீனமான முஃமினை விட பலம் வாய்ந்த முஃமின் தான் அல்லாஹ்விடத்திலே நேசத்துக்குரியவனாக, அல்லாஹ்விடத்திலே பாசத்துக்குரியவனாக மாறுகின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள்.
அப்போ ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் பலமான முஃமினாக இருக்க வேண்டும். அவனுடைய ஈமான் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அவனுடைய ஈமான் உறுதிமிக்கதாக இருக்க வேண்டும். அப்படி உறுதிமிக்கதாக இருந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய நேசத்தை இந்த உலகத்திலே நாம் பெற்றுவிட்டால் அதை விட இன்பம் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை விட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் தான் மிகப்பெரிய ஒரு நேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். கடுமையாக முயற்சி செய்வதன் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வரும். நம்முடைய ஈமான் உறுதிமிக்கதாக மாறும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனை பொறுத்த அளவுக்கு ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கான பல்வேறு வகையான முயற்சிகளை மனிதன் மேற்கொள்ளக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நம்மையெல்லாம் படைத்த இறைவன் அவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாறிவிட்டால் நமக்கு அந்த ஈமான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை, இந்த உலகத்திலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கும். இந்த உலகத்திலே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு பிறகும் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நேசத்தை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவனுடைய மரணத்திற்கு பின்பும் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டான் என்று சொன்னால் அவன் மட்டும் அந்த மனிதனை நேசிக்க மாட்டான். அவன் யாரையெல்லாம் படைத்தானோ அவனுடைய படைப்புகளை எல்லாம் அந்த மனிதனை நேசிக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா அஹப்பல் அப்த், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாரை நேசித்து விட்டான் என்று சொன்னால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு, நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதரை நான் நேசிக்கின்றேன், அதனால் நீங்களும் நேசியுங்கள் என்பதாக சொல்வார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசித்து விடுவார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபீ அஹ்லிஸ் ஸமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களை அழைத்து சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதனை நேசிக்கின்றான், நானும் அவனை நேசிக்கின்றேன், நீங்களும் நேசிங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்திலே சொல்லப்படும். அதற்கு பிறகு இந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே சொல்லி அந்த மனிதரும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மட்டும் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது மிகப்பெரிய ஒரு நேசமாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை நேசித்து விட்டான் என்று சொன்னால் அவன் படைத்த எல்லா படைப்புகளையும் அழைத்து இந்த மனிதனை நேசிங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். எல்லா மனிதர்களும் அவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வோம்? என்னை எல்லா மனிதர்களும் நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எப்படியாவது அந்த மனிதர்களிடத்தில் நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுவெல்லாம் செய்யக்கூடியவனாக மனிதன் இருந்து கொண்டிருப்பான். ஆனால் நாம் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த ஈமானே நமக்கு அந்த நேசத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேசத்தை பெற்றுத்தரும், வானவர்களுடைய நேசத்தை பெற்றுத்தரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய நேசத்தையும் பெற்றுத் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகின்றான் இந்த ஈமானுக்கு. இதுதான் ஈமான். இந்த ஈமான் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் என்றைக்காவது முயற்சி செய்திருக்கின்றோமா? நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்மிலே பல நபர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள்? ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியுமா? ஒருபோதும் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த ஈமானுக்கு கண்டிப்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஈமான் எதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்படி மாறுவோம்? ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாறக்கூடியவர்களாக இருப்போம். அந்த ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய விஷயங்களை கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருப்பது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்பாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தபடியாக ஈமான் நமக்கு எதை தெரியுமா பெற்றுத்தரும்? அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஈமானின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவி பல நேரங்களிலே அல்லாஹ்வுடைய உதவி நாம் தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களிலே நமக்கே என்ன செய்திருக்கின்றது, உதவி வந்திருக்கின்றது. நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த விஷயங்களில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கு நடக்கும். பல்வேறு வகையான விஷயங்கள் நடக்கும் பொழுது மனிதன் எதை எண்ணுவான்? இந்த விஷயத்தில் எனக்கு யாராவது உதவி செய்ய வேண்டாமா, இந்த விஷயத்துல யாராவது எனக்கு உதவி செய்தார் என்று சொன்னால் எனக்கு உறுதுணையாக இருக்குமே என்று மனிதன் எண்ணக்கூடியவனாக இருப்பான். ஆனால் நாம் ஈமான் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மை அறியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிகவும் தூரமானதாக இருக்கின்றது என்பதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய உதவி எங்க தெரியுமா இருக்கின்றது? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிகவும் சமீபமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்முடைய இந்த இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இந்த இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், இந்த இஸ்லாமியர்களை நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக பல்வேறு வகையான சட்டங்களை போடுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக, இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான சட்டங்களை போடுகின்றார்கள். ஒவ்வொரு சட்டங்களாக கடந்து வந்து கொண்டேதான் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பல போராட்டங்களை இஸ்லாமியர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இஸ்லாமியர்கள் எதை தெரியுமா எண்ணுவார்கள்? இந்த போராட்டத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வர வேண்டும் என்றுதான் எல்லா முஸ்லீம்களும் எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப நமக்கு எதிராக போடக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு வகையான அந்த துன்பங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாற வேண்டும். ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த ஈமான் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக போடப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டிருக்கும். அதற்கு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் பல விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் நாம் எத்தனை மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம்? கோடான கோடி மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் முழுவதும் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் கோடான கோடி மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவ்வளவு இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்த அந்த கூட்டத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவி இறக்கி அருள் இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த மக்கத்து குறைஷிகளுக்கு, இந்த காஃபிர்களுக்கு எதிராக போர் தொடுத்து போறாங்க. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே செய்யப்பட்ட முதல் போர், பத்ர் போர். அந்த பத்ர் போரை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் பல பாடங்கள் படிப்பினைகளை நமக்கு தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க? அந்த பத்ர் போர்ல 313 நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரி படையில எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க? 1000 நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவரை விட 2 மடங்கு அதிகமான நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் காஃபிருடைய அந்த படை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்களுக்கு தேவையான எல்லா வகையான பொருளாதாரங்களும் இருந்தது. அந்த போருக்கு தேவையான போர் கவசங்கள் இருந்தது. அந்த போருக்கு தேவையான வாகனங்கள் இருந்தது. அந்த போருக்கு தேவையான உணவுகள் அவரிடத்தில் இருந்தது. தண்ணீர் அவரிடத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எதுவெல்லாம் அவர்களுக்கு தேவையாக அந்த போருக்கு இருந்ததோ எல்லா வகையான விஷயங்களும் அந்த காஃபிர்களிடத்திலே இருந்தது. ஆனால் முஸ்லிம்களிடத்தில் எப்படி இருந்தது? முஸ்லிம்களிடத்திலே பொருளாதாரம் மிகவும் குறைவு, போதுமான அளவு கிடையாது. போர் வீரர்களும் மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய படையிலே போர் ஆயுதங்களும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. போர் வாகனங்களும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. உணவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். மன உறுதியோடு ஈமானோடு பிரார்த்தனை செய்கின்றார்கள். என்ன பிரார்த்தனை செய்கின்றார்கள்? யா அல்லாஹ், இந்த இஸ்லாமியர்கள் இந்த கூட்டத்தை மட்டும் இந்த உலகத்தை இப்பொழுது அழித்து விட்டீர் என்று சொன்னால் எங்களுக்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவனோட உதவி எப்படி வந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அப்படியே பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றான். போர் நடக்கின்றது. அந்த போரிலே
அந்த போரில் என்ன செய்யப்படுகின்றார்கள்? காபிர்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டு இஸ்லாமியர்கள் வெற்றி காண்கின்றார்கள். எப்படி அவர்களால் வெற்றி காண முடிந்தது? ஈமான் இருந்ததின் காரணமாகத்தான். அங்கிருந்த எல்லா மக்களும் எப்படி இருந்தார்கள்? ஈமானிய உறுதியோடு இருந்தார்கள். நம்மை விட படைபலத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள், நம்மை இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் அஞ்சவில்லை. மாறாக நம்மிடத்திலே ஈமான் இருக்கின்றது. அந்த ஈமானின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை அவர்கள் எண்ணிக்கொண்டு உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹும் அதே போலத்தான் என்ன செய்தான்? பத்ர் போரில் அவர்களுக்கு உதவி தரக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும், இறைவனிடத்திலிருந்து உதவி வந்த போது ஃபஸ்தஜாப லக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளித்து அல்லாஹ்வுடைய உதவி இறக்கி அருளுகின்றான். அன்னீ முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபின், அந்த போரிலே அல்லாஹ்வுடைய உதவியாக 1000 மலக்குமார்கள் வந்தார்கள். அந்த 1000 மலக்குமார்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக என்ன செய்தார்கள்? அவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த போரில் சண்டை போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த போரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா ஜஅலஹு அல்லாஹு இல்லா புஷ்ரா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செய்தியாக ஆக்கியிருக்கின்றான். வலிதத்மஇன்ன பிஹி குலூபுக்கும், அவருடைய உள்ளங்கள் நிம்மதி பெறக்கூடிய உள்ளங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய உள்ளங்களை ஆக்கினான். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவனை தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து வராது. இந்த உலகத்திலே உதவி என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் வராது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே பதிவு செய்கின்றான். சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், லகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா, நீங்க பத்ர் போரில் எப்படி இருந்தீர்கள்? குறைவான நபர்களாக இருந்தீர்கள். அப்படி இருந்த பொழுது நமக்கு என்ன, நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை எப்போது இறக்குகின்றான்? உஹது போரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். எதற்காக? இஸ்லாமியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பத்ர் போரிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தீர்கள், ஈமானுடைய உச்ச நிலையிலே இருந்தீர்கள். அதே போல இந்த போரிலே உங்களுக்கு பின்னடைவு வருவதற்கான காரணம் என்னன்னா, உங்களிடத்தில் ஈமான் குறைந்து விட்டது, ஃபத்தகுல்லா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் குறைந்து விட்டது. அதனால் உங்களுடைய ஈமானும் தக்வாவும் அதிகரிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடமாக சொல்லித் தருகின்றான். அதே போலதான் அதே படம் தான் நமக்கும் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான சூழ்நிலைகளையும் கருதி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அறியாமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இதுதான் ஈமானின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமான் இந்த நிலையில இருக்கின்றது. நம்முடைய ஈமான் எந்த நிலையில இருக்கின்றது? பலவீனமான நிலையில் இருக்கின்றதா அல்லது பலமான நிலையில இருக்கின்றதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கும் போதுதான் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை நாம் தேடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்போம். நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை தேடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக நமக்கு வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விஷயமாக ஈமான் நமக்கு எதை பெற்றுத்தரும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த விதமான கவலையும் இல்லாமல் வாழ்வார்கள் ஈமான் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஈமான் எதை பெற்றுத்தரும்? அச்சமில்லாத வாழ்க்கையாகவும் கவலை இல்லாத வாழ்க்கையாகவும் ஈமான் பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? லா கௌஃபுன் அலைஹிம், எந்த ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. பிற்காலத்திலே வரக்கூடிய எந்த விஷயங்களையும் நினைத்து அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள். இன்றைக்கு ஒரு சட்டத்தை போட்டிருக்கின்றார்கள், இதன் மூலமாக பல்வேறு வகையான இழப்புகள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் அதற்காக அச்சப்பட மாட்டார்கள். அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள்
கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த இழப்புகளை யோசித்துக் கொண்டு அவர்கள் கவலையில இருக்க மாட்டார்கள். அந்த இழப்புகளை கடந்து சென்று போவார்கள். அந்த இழப்புகளின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நலவை வைத்திருக்கின்றார். அதன் மூலமாக நமக்கு நன்மை இருக்கின்றது. அதைவிட சிறந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக ஈமான் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஈமான் கொண்டவர்கள் அச்சமில்லாத வாழ்க்கையாக வாழ்வார்கள் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவியை பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்? ஃபிரௌன் அந்த மிஸ்ர் அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே ஆட்சியாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான், கொடுங்கோலனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நான் தான் இறைவன், ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவனிடத்திலே போய் நீ எல்லாம் இறைவன் கிடையாது, உன்னை விட ஒரு இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அவரிடத்திலே சொன்னார் என்று சொன்னால் அவர்களை என்ன வேணாலும் செய்வதற்கு துணியக்கூடியவனாக ஃபிரௌன் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தான் அன்றைக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனுடைய ஆட்சி ஒரு இடத்துல சென்றுவிடும் என்று ஒரு ஜோசியக்காரர் சொன்ன உடனே தன்னுடைய ஆட்சி பிரிக்கப்பட்டுவிடும் என்ற பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக என்ன செய்கின்றான்? அந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், பெண் குழந்தைகளை விட்டுவிடக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை தான் அன்றைய காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தெரிந்துவிட்டால் என்னை கொலை கூட செய்வார்கள், என்னை சித்திரவதைப்படுத்துவார்கள், என்னை தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் ஃபிரௌனுடைய மனைவிக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இந்த மார்க்கம் சென்று விட்டது. அந்த உள்ளத்தின் மூலமாக ஈமானிய உறுதி அவர்களிடத்திலே வந்து விட்டது. அதன் மூலமாக எது வந்தாலும் சரி நிச்சயமாக நான் அதற்காக பயப்பட மாட்டேன் என்பதை அவர்கள் உறுதிமிக்கவர்களாக தைரியத்தோடு அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அதை குறித்து நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். மனைவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இது قالت رب ابن لي عندك بيتا في الجنة, இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலி, மேலும் இந்த ஃபிரௌனுடைய அந்த செயல்களிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, மினல் கௌமி வனஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன், மேலும் இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக என்ன செய்திருக்கின்றான்? சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்தான். எந்த ஒரு இல்லத்திலே ஈமான் போக முடியாது என்றோ அந்த இல்லத்திலே ஈமான் சென்றதற்கு பிறகு அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் துணிச்சலோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே வாழ்ந்தார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்கின்றான்? பாடமாக உதாரணமான திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அதே போலதான் ஈமான் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த விதமான அச்சமும் இருக்காது. எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக ஈமானுடையவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். மேலும் வலாஹும் யஹ்ஸனூன், எந்த விதமான கவலையும் படாதவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அதே போல சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனமாக இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஹிரா குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில இருப்பார்கள். இவர்கள் செய்யக்கூடிய இந்த அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தை தேடியவர்களாக என்ன செய்வார்கள்? ஹிரா குகைக்கு போய் அமைதியாக அங்கிருந்து சத்தியத்தை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு திருமறை குர்ஆனை இறக்கி அருளுகின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்திலே முதல் 5 வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றார். அந்த சம்பவம் அதிகமாக கேட்டிருப்போம். அது நடந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்தோடு தன்னுடைய மனைவியிடத்திலே வர்றாங்க. வந்து ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்படி சொன்ன உடனே ஒரு கணவன் இப்படி சொன்னால் மனைவி என்ன செய்வாங்க?
எனக்கு என்னுடைய கணவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைக்குள்ளாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்கள் கவலைக்குள்ளாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அப்படி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த நிலையிலே வந்த போதிலும் என்ன செய்தார்கள்? ஆறுதல் படுத்தினார்கள். அவர்களுக்கு கவலை இல்லாமல் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இருந்தாங்க. சொல்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வல்லாஹு மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். ஏனென்று சொன்னால் இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்களோ உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வதஹ்மிலுல் கல், அதாவது கஷ்டத்தை சுமக்கக்கூடியவர்களிடத்தில் அவருடைய கஷ்டங்களை நீங்களும் சுமக்கின்றீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வதுக்ரிஉ தைஃப், மேலும் விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொன்னார்கள். கஷ்டமான நேரத்திலும் கூட கவலைப்படாமல் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருடைய ஈமான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தந்தையினுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய வரகா பின் நௌஃபல் அவர்களிடத்திலே போய் இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். அந்த வரகா பின் நௌஃபல் அவர்கள் சொல்கின்றார்கள், வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள், வஹியை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக பல இன்னல்களை சந்திப்பார்கள், பல கஷ்டங்களை சந்திப்பார்கள், பல சோதனைகளை சந்திப்பார்கள். எந்த ஊரிலே பிறந்து வாழ்ந்தார்களோ அந்த ஊரை விட்டு துரத்தப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி கேட்ட உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயப்படவில்லை, அவர்கள் கவலைக்கு உள்ளாக்கப்படவில்லை. என்னுடைய கணவரை இந்த ஊரை விட்டு துரத்தி விடுவார்கள், இதன் மூலமாக பல்வேறு வகையான சோதனைகள் வந்துவிடும் என்பதாக அவர்கள் கவலைப்படவில்லை. மாறாக அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்று சொன்னால் காரணம் என்ன? ஈமான் அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. ஈமானிய உறுதி அவரிடத்தில் இருந்தது. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு நலவை வைத்திருப்பான், இதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை, சிறப்பான விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பான் என்பதை அவர்கள் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறுகள்ல அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஈமான் கொண்ட ஈமான்தாரியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு தீமைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கண்டு அஞ்ச மாட்டார்கள், அதையெல்லாம் கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அதையெல்லாம் கண்டு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றது. இந்த சோதனைகள் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு சிறந்த விஷயம் இருக்கின்றது, இந்த கவலையின் மூலமாக ஏதோ ஒரு சிறந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ்வின் மீது அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். நாமும் எப்படி இருக்க வேண்டும்? கவலை இல்லாத, அச்சமில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு வகையிலே நமக்கு இதன் மூலமாக நலவை வைத்திருக்கின்றார் என்பதை அல்லாஹ்வின் மீது நம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். அன்பான எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமான விஷயங்களே அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றான். ஈமான் உடையவர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் அவர்கள் இந்த உலகத்திலும் இந்த ஈமான் கொண்டதின் காரணமாக கிடைக்கும், நாளை மறுமையிலும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விஷயங்களை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஈமான்தாரிகளாக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்ஆவின் முதல் உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்ஆவின் முதல் உரையிலே ஈமான் எதை பெற்றுத் தரும் என்ற தலையங்கத்தின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்.
ஈமானின் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. ஈமானின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈமானின் மூலமாக அச்சமற்ற வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கையை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஈமான் தான் நமக்கு இறுதி வெற்றியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே நாம் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஈமான் இருப்பது மிக முக்கியமான அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மா மின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை சொல்கின்றார்களோ எப்படி சொல்ல வேண்டும்? சிதுகம் மின் கல்வி, உள்ளத்திலே உறுதியாக சொல்ல வேண்டும். அப்படி யார் சொல்கின்றார்களோ இல்லா ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுவான். நரகத்தை ஹராமாக்கி விட்டால் எதை கொடுப்பான்? சொர்க்கத்தை மட்டும்தான் கொடுப்பான். அப்ப நாம் எப்படி உள்ளத்தில் உறுதி கொண்டதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களோடு இருக்கின்றார்களோ, ஈமான் மட்டும் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது, மாறாக நல்ல அமல்களும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். அன்பான எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரம் நாம் எதை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஈமான் நமக்கு எதை பெற்றுத்தரும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த ஈமான் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றால் ஈமானிய உறுதி நம்மிடத்தில் இருக்கும். அந்த ஈமானிய உறுதி நம்மிடத்துல வர வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகள் மிக முக்கியமாக திருமறை குர்ஆனோடு அதிகமாக தொடர்போடு இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை அதிகமாக வாசிக்க வேண்டும். எப்படி? பொருள் உணர்ந்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பொருள் உணர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த திருமறை குர்ஆன் நமக்கு என்ன செய்யும்? ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது என்ன செய்யப்படும்? ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருந்தது என்று சொன்னால் ஈமானிய உறுதி நம்மிடத்திலே வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மிடத்திலே ஈமானிய உறுதி வர வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார்களோ, எந்தெந்த தொழுகையை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ, எந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நீங்கள் இன்று தொழுது பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் சொல்வதை போல நம்முடைய உள்ளத்தில் என்னாகும்? ஈமான் தன்னை அறியாமலே அதிகரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈமானிய உறுதி நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் இப்பொழுது ஈமான் கொண்டவர்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மரணத்திற்கு முன்னால் நம்முடைய நிலைமை எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. ஈமானோடு இருப்போமா என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நாம் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்க வேண்டும்? ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, தப்பித் கல்பி அலா தீனிக், இந்த மார்க்கத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை உறுதியாக ஆக்குவாயாக, உறுதிப்படுத்துவாயாக. இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு எனக்கு வழிவகுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நாமும் பிரார்த்தனை செய்து நிச்சயமாக நாம் ஈமானிலே உறுதி மிக்கவர்களாக இருந்து இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடியவனாக இருக்கின்றான். மேலும் நமக்கு வரக்கூடிய இன்னல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவி இறக்கி அருளக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை முடித்துக் கொள்கின்றேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.